சிந்து பைரவி டுடே எபிசோட். பைரவியை எப்படியாச்சும் இந்த ஊரை விட்டு அனுப்பணும் அப்படின்ட்டு சஞ்சய் முடிவெடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு சஞ்சய் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் ஹஸ்பண்ட் மனைவியை தூக்கக்கூடாது, மனைவியை ஹஸ்பண்டை தூக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டியை வைக்கிறாங்க. ஐயோ, பைரவி நம்மளை தூக்குவாளா, அவள் தூக்குறதுக்கு கஷ்டப்படுவாளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, என்ன இது போட்டி, இதுதான் போட்டி, இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணுன்றாங்க. இங்கே மனைவி தான் ஹஸ்பண்டை தூக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே பயப்படுறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி நீ தூக்குவே என்ன, எனக்கு வேற பயமாக இருக்குது, ஏன்னா நீ எப்படி தூக்குவ, எனக்கு கீழே போட்டுட்டேன்னு நான் தான் கஷ்டப்படணும் அப்படின்றாங்க. கீழே போட்டாலே ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் எனக்கெல்லாம் பிரச்சனைமா இருக்குது அப்படின்றாங்க. உங்ககிட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே, ஐயோ அப்பா அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிப்போமோ, நம்ம கீழே விழுந்துடுவோமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் திங்க் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைரவி ஆறுமுகத்தை தூக்குறாங்க. ஆறுமுகத்துக்கு ஒரே சந்தோஷம், பைரவிக்கு நம்ம மேலே இந்த அளவுக்கு ஒரு பாசம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா கீழே விழாத அந்த அளவுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சிவாவி ஸ்லிப் ஆகிடுவாங்க, சிந்துவும் கீழே விழுந்துடுறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க தூக்கிட்டு போயிட்டு வின்னானது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆறுமுகமும் நம்மளுடைய பைரவின் தான். அந்த இடத்துல எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. பரவாயில்லையம்மா பைரவி, ஆறுமுகத்தை ரொம்ப நல்லாவே தூக்கிட்டு, நான் கூட இங்கே ஆறுமுகத்தை தூக்காமல் போயிடுவியோன்னு நினச்சேன், எங்கே தோற்று போயிடுவோம்னு நினச்சேன், ஆனால் நீ சரியான நேரத்தில் ஆறுமுகத்தை கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுமா, அதே மாதிரி நீ கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அன்புரணி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி உண்மையிலே நான் மேலே நம்பிக்கை வச்சேன், அதை வச்சு நம்பிக்கையை நீ சரியாக காப்பாற்றிட்ட, என்னை நல்ல மாதிரி இது பண்ணிட்ட, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு பைரவிக்கு ஆறுமுகம் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும் சரியான நேரத்தில் உதவி செய்யலைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது, உன்னால தான் இப்போ நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்றாங்க. சிறந்த ஒரு தம்பதி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அப்போ ஆறுமுகத்துக்கு ஒரு சந்தோஷம்னா, நம்ம ஒரு சிறந்த தம்பதின்னு சொல்லி அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குது பைரவி அப்படின்ட்டு ஆறுமுகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்து தான் அதே சந்தோஷத்தோட எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் சிவா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி சிவாவுமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சிந்து இருந்துட்டு என் புருஷன் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்றாங்க. அப்போ சிந்து ஆதாரத்தோடு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. யாருன்னா ஸ்னேகா லவ் பண்ண அந்த பையனை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவ சொன்னது எல்லாமே உண்மைதான். சிவா என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், மோசமாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னால எல்லாமே கரெக்டு தான். ஆனால் சிவா ஸ்னேகா கிட்ட தப்பாக நடந்துக்கல, தவறாக நடந்துக்கிறது நான் தான் அப்படின்ற மாதிரி ஸ்னேகா காதலிச்சா அந்த பாய் சொல்கிறாங்க. கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஸ்னேகா. என்ன இவன் லாஸ்ட் நிமிஷத்தில் இப்படி பேசிட்டு இருக்கான், இல்லை சிவா தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கணும், இல்லை நான் தான் இவகிட்ட தப்பாக நடந்துக்கிறேன், நாங்கள் காதலிச்சதுக்கான ஃபோட்டோ ஆதாரன்ட்டு எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க ஸ்னேகா. அப்போ சிவா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, சிவாவை இவங்க காதலிச்சிருக்காங்க, சிவா நம்மளுக்கு கிடைக்காததுனால இவங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவாவை வெளியே விட்டுருவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஸ்னேகா தானே, ஸ்னேகாவை ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்னேகாவுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணுன்ட்டு ஸ்னேகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஸ்னேகாவை ஜெயிலில் போட்டுருவாங்க. சிந்து, என்னையே ஜெயிலில் போட்டலடி, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுவேன் சொல்லு, என்ன பண்ணிட முடியும் உன்னாலன்றாங்க. நீ ஒழுங்காக இருந்ததுனே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலை பண்ணதுனால இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்றாங்க. நீ ஒழுங்காக இருந்ததுனே இதை நடந்திருக்குமா என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இங்கே பாரு, இது மட்டும் இல்லை, இனிமேல் தேவையில்லாமல் என் புருஷன்கிட்ட நீ பகைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீ வேற ஒரு சிந்துவை பார்க்க வேண்டியதாக இருக்குன்றாங்க. நானும் ஒவ்வொரு முறையும் போனா போட்டுன்னு பொறுமையாக இருந்துட்டுருக்கேன், ஆனால் என்னுடைய பொறுமைக்கும் ரொம்பவே எல்லாம் இருக்குது, தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் யாருன்றதை நீ பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரி சிந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்னேகா இருந்துட்டு, நான் எப்படினாலும் வெளியே வந்துடுவேன், ஆனால் வெளியே வந்ததும் கண்டிப்பாக நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் சிந்துன்றாங்க. என்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையை பண்ணிட்டேன்ல, கண்டிப்பாக நான் யாருன்றதை பார்ப்பேன், அதுக்கு நீ வெளியே வரணும்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு சிந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட சிவா மேலே இதை தப்பையெல்லாம் நிரூபித்து வெளியவும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உடனே சிவா சிந்துவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க.
டாக்டர் நீ மட்டும் சரியான நேரத்தில் எனக்கு உதவி செய்யாத இருந்தா என்னுடைய நிலைமை என்னவா இருக்கும்? நீ சரியான நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சுருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் கூட அவ்வளோதான், நம்ம கஷ்டப்பட போகிறோம், மாட்டிக்க போகிறோம்ட்டு நான் நிறையவே இது பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான், இந்த ஸ்னேகா ஏதோ பிளான் பண்ணிட்டான்ட்டு நானும் ஒரு கட்டத்தில் நினைக்கும் போது, ஆனால் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ நின்ற பார்த்தி அங்கே இருக்க நீ அப்படின்றாங்க. டாக்டர் அப்படியெல்லாம் ஈஸியாக யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன். ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி டாக்டரை விட்டு கொடுப்பேன்றாங்க. எந்த காரணத்தை கொண்டும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு காதலிக்கிறியா? உன் மேலே நான் உசுரே வச்சிருக்கேன் டாக்டர். இது மட்டுமா? நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றாங்க. சிந்து நம்மளை எவ்வளோ நேசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சிவா நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே பாத்தியமாக சிந்து மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக சிவாவை வெளியே எடுத்திருக்கவே முடியாது. அந்த சிந்து அப்படி இப்படின்னு பேசி சிவாவை எப்படி நல்ல மாதிரி வெளியே கொண்டு வந்தா பாத்தியா? ஆனால் உனக்கு தான் சிந்துவோடைய அருமையே புரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒன்று சொல்லி சிந்துவை கஷ்டப்படுத்திட்டும் காயப்படுத்திட்டும் இருக்க. இனிமேலாச்சும் சிந்து ரொம்ப நல்லவன்றதை நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு சிந்துவை ஏற்றுக்கிற வழியை பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணால் நான் இவளை ஏற்றுப்பேன்னா என்னை எந்த காரணத்தை கொண்டோ நான் இவளை ஏற்றுக்க மாட்டேன். என்னோட லைஃப்பில் இந்த சிந்து என்னுடைய மருமகளாக இருக்க வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது மகா. எப்போ பார்த்தாலும் சிந்துவை பார்த்தா உனக்கு ஆக மாட்டேங்குது. அப்படி என்ன செஞ்சுட்டா சொல்ல? அவள் ரொம்ப நல்லவ, ஆனால் உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. அப்படி அக்கா ரொம்ப நல்லவெல்லாம் அவள் எப்படிப்பட்டவன்றது உங்களுக்கு தெரியாது, போக போக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ ஒன்று, ஆனால் கண்டிப்பாக அவள் ரொம்ப நல்லவன், சீக்கிரமாக நீ புரிஞ்சுப்ப அப்படின்றல சொல்லிட்டு இருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டு நான் அவளை என் மருமகளாக ஏற்றுக்க போகிறது இல்லைக்கா, அது நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலான்ற மாதிரி சவால் விட்டு போயிடுவாங்க. சிந்துவுக்கு நன்றி சொல்கிறாங்க அன்னபூரணி. ஏன்னா ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையாக வருதுன்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேம்மா. ஆனால் எப்படியோ இந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டேன். இப்போ தான் மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குன்றாங்க. நான் ஒரு கட்டத்தில் எப்படியெல்லாம் நினச்சி பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்றலாம் சொல்கிறாங்க. டாக்டர் என்னுடைய என் உசுருக்கும் மேலே பார்க்குறேன் டாக்டர். அப்படி இருக்கும்போது டாக்டரை கைவிட்டுறேன் நான் சொல்லுங்க அத்தன்றாங்க. இல்லைம்மா எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சிவா கொன்னோடனே நீ எந்த அளவுக்கு துடிச்சு போன சிவா மேலே உசுரே வச்சிருக்க. அதனால இனி சிவாக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ காப்பாற்றிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்றாங்க. அதனால இனி நான் எதையும் நினச்சி கவலைப்பட போகிறதில்ல அப்படின்றல சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சஞ்சய் மேலிடத்துலலாம் பேசி பைரவி வெளியூரில் போய் வேலை செய்யறதுக்காக நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சி விட்டுருவாங்க. பைரவிக்கு நோட்டீஸ் வருது. பைரவி அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா பைரவி அதுவா நான் வெளியூரில் வேலை செய்கிறதுக்கான ஒரு நோட்டீஸ் தான் அத்தை. எனக்கு வெளியூரில் வேலை செய்ய போறியா? ஆமாம் அத்தை, அதுக்கான நோட்டீஸ் தான் வந்திருக்குன்னுவாங்க. அதுக்கு அதெல்லாம் ஒன்று வேண்டாம்மா, நீ இங்கே இரு, நான் தான் சொல்லிட்டு இருக்கலன்றாங்க. இல்லை அது அத்தைன்றாங்க. இல்லைம்மா நீ வெளியூர்லலாம் போயிட்டு நீ வேலை செய்ய வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அந்த இடத்துல பைரவிக்காக பேசுகிறாங்க. இவ்வளோ டேலண்டான ஒரு பொண்ணு இங்கே இருக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்கள மேலும் மேலும் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா இன்னும் நிறைய பெண்கள் இது மாதிரி தைரியமாக வருவாங்கன்ட்டு மேலிடத்தில் இருக்கிறவங்க பைரவிக்காக நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. அதனால் ஒரு கட்டத்தில் ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா பைரவிக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குது, அப்படி இருக்கும்போது நம்ம பைரவியை இந்த வீட்டில் நம்ம அடித்து வச்சிருக்க கூடாதுமா, பைரவி தைரியமாக போட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையா ஆறுமுகம், ஒரு கொஞ்ச நாள் தான் நம்ம போயிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறமா கண்டிப்பாக பைரவி இங்கே தானே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பைரவி, ஆறுமுகம் சொல்கிறான் நீ வெளியூரில் போய் படிச்சுட்டு வா, நான் அப்பப்போ ஃபோன் பண்ண அத்தை, நான் போய் ஃபோன் பண்ணாது இருப்பேன் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவேன்றாங்க. சரிமான்றாங்க. ஆறுமுகத்துக்கு நன்றி சொல்கிறாங்க. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இப்போ வேலைக்கு அத்தை என்ன அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் உன்னால தான் இப்போ என்ன அத்தை வேலைக்கும் அனுப்பியிருக்காங்க, ரொம்பவே தேங்க்ஸ் ஆறுமுகன்றாங்க. இருக்கட்டும் பைரவின்றாங்க. அப்புறம் பேக் பண்ணிவிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணமே சஞ்சய் தான் பிளான் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா அவள் போயிட்டு வர அந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த ஆறுமுகத்தை ஒரு கெதி பண்ணிவிடுவேன். அப்புறம் டோட்டலாக அந்த ஆறுமுகத்தை பைரவி மறந்துடுவா. அப்புறம் நாம் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். எந்த காரணத்தை கொண்டு பைரவி ஆறுமுகத்தை நேசிக்கவும் மாட்டா, ஆறுமுகத்தை ஒட்டுமொத்தமாக மறந்துடுவா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு சஞ்சய் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பைரவி அங்கேருந்து போனதும் ஆறுமுகத்துக்கிட்ட என்ன ஆறுமுகம்
பைரவி வெளியூரில் வேலைக்கு போயிட்டா போல் அவ்வளோதான், இனி உன்னை ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டாடே. அப்படியெல்லாம் என் பொண்டாட்டி வெளியூருக்கு போயிட்டான்றதுக்காக என்னை மறந்துட மாட்டாடா. நிமிஷத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பா. அப்படியா, உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாளாம், அதையும் பார்க்கலாம். இந்த 6 மாதத்தில் ஆறுமுகம் யாருன்றதை அவள் கண்டிப்பாக மறக்க தான் போகிறா. அது கூடிய சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது. அது நடக்கும்போது பார்த்துக்கலாண்டான்றாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும் பைரவி எப்படின்ட்டு. சும்மா தேவையில்லாமல் பைரவி பற்றி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதே வேற. உனக்கெல்லாம் வேற பொழப்பே இல்லையாடா. அடுத்தவங்களை எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு தான் நீ நினச்சிட்டு இருப்பியா? இங்கே பார், நீ வேற ஒரு சஞ்சயை பார்க்க போறடா. ஏன்னா ஒரு லைஃப்ல இருந்து பைரவியை ஒட்டு மொத்தமாக அழைச்சிட்டு நான் பைரவி கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறேன். அதுக்காக நான் என்ன வேணுனாலும் செய்வேன், எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிராக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு திமிரு உனக்கு வேண்டாண்டா. ஏன்னா நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சஞ்சய் வந்து பிளான் பண்ணி தான் பைரவி வெளியூருக்கு அமுச்சு வச்சிருப்பாங்க வேலைக்கு. ஏன்னா திரும்பவும் பைரவி இந்த ஊருக்கு வரதுக்குள்ள இவன் யாருன்றதவே அவன் மறக்கிற அளவுக்கு இவனை கொடுமைப்படுத்தணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல கேஸ் ஆறுமுகத்து மேலே போடுறாங்க. ஆறுமுகம் இதை பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, பெண்களோட விஷயத்துல ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணி ரொம்ப கேவலமாக ஆறுமுகத்தை வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா நான் பொண்ணுங்க விஷயத்தில் எப்படின்னு உங்களுக்கு தெரியலன்றாங்க. அதுக்கு சஞ்சய் கிட்ட, சஞ்சய் நீ பைரவியோடைய ஃப்ரெண்டு தானப்பா, ஆறுமுகம் எப்படிப்பட்டவன் தெரியல. இங்கே பாருங்கம்மா, ஆறுமுகம் வந்து பொண்ணுங்களோட விஷயத்தில் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆறுமுகத்துக்கு கோவம் வரும்ல, குடிப்பாரு, குடிச்சிட்டு பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் யாருக்கு தெரியும் அப்படின்னு உடனே கோவம் வந்துடுது. ஆனால் எனக்கு போதும் நிப்பாட்டப்பா சஞ்சய், நான் அதை சொல்லிட்டு இருக்கல, என்னுடைய பையன் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கட்டின பொண்டாட்டிக்கிட்டே அந்த அளவுக்கெல்லாம் வந்து நடந்துக்க மாட்டான். பைரவி கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் கூட அவளே நம்ப மாட்டான்றாங்க. பைரவிக்கெல்லாம் நீங்கள் இப்போ கால் பண்ணிங்கன்னா அவளுக்கு தொந்தரவாயிடும். ஆனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாத அவர் நிறையவே தப்பான விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதுக்காக வந்து நாங்கள் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளானோடு சஞ்சய் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய சிவா இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க சஞ்சய், இங்கே பைரவி ஊரில் இல்லாத போது இந்த மாதிரி பண்ணுறதே ரொம்ப தப்பு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ஆறுமுகம் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன், அவனோட தொழிலை நேர்மையை பண்ணுவான், பொண்ணுங்களை அவன் மதிக்கக்கூடியவன். ஏன்னா தங்கச்சிங்களவே எந்த அளவுக்கு பார்த்துக்கிறான் தெரியுமா? அப்படி இருக்கும்போது மற்ற பொண்களை வந்து இந்த மாதிரி நடந்துப்பா, இந்த மாதிரி அவன் நடந்திருக்கான்னு சொல்கிறதே என்னால் நம்ப முடியல அப்படின்னு சிவா சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையிலே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆறுமுகம் கிடையாது, ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. யார் சொன்னாலும் எங்களால் கேட்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்கள் அதை எடுத்து தான் ஆகணும். அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் எங்களுடைய வேலையை செய்ய விடாமல் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதுங்க அப்படின்னு திட்டி விட்டுருவாங்க. என்ன பண்ணுறது, இப்போ எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுட்டு அனுப்புறடி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. என்ன ஆறுமுகமா, இவன் ஏதோ ஒரு பிளானோட தான் பண்ணிட்டு இருக்கான், இவன் என்னென்ன பண்ணுறானோ பண்ணிட்டு போட்டேன், என் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை, நீங்கள் நம்புறீங்களாம்மா, அது போதுன்றாங்க. டே சிவா, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலடா, உண்மையிலே வந்து நான் பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துப்பேன்னு உனக்கே தெரியல. டே ஆறுமுகம், அதை நீ வந்து எனக்கு சொல்லுமாடா, நீ எப்படின்னு எனக்கு தெரியும், கவலைப்படாத, நான் உன்னை வெளியே எடுத்துறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் நினைச்சாலே வெளியே எடுக்க முடியாது, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா இவன் ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்திருந்தா கூட பரவாயில்ல, பல பெண்கள் கிட்ட வந்து இது மாதிரி ரொம்ப தவறான ஒரு எண்ணத்தில் தானே அவர் பழகிருக்காரு அப்படின்றாங்க. கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியில் இந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டுலாம் அன்னபூரணி பயங்கரமாக திட்டிடுறாங்க. பைரவி இருக்கிற போது ஒரு மாதிரியும் பைரவி இல்லாத போது ஒரு மாதிரி நடந்துக்கிற நீ எல்லாம் பைரவியுடைய ஃப்ரெண்டா, பல முறை ஆறுமுகத்துக்கிட்ட நீ பழகிருக்க, ஆறுமுகம் எப்படிப்பட்டவன்றதும் உனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுமே வந்து ஆறுமுகம் இந்த அளவுக்கு தப்பானவன் கேவலமானவன் சொல்லிட்டு அபாண்டமாக வந்து அவன் மேலே பழிய போடுறியே, உனக்கு அசிங்கமா இல்லை, அருவருப்பா இல்லை? ஏங்க எனக்கு என்னங்க அசிங்கம், என்னோட டியூட்டியை நான் கரெக்டாக நம்ம பார்க்கணும். அது யாராக இருந்தால் என்ன, ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன, ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டாக இருந்தால் என்ன அப்படின்றாங்க. இங்கே பாரு, உன்னோட டியூட்டியை நீ கரெக்டாக பார்க்கலாம், ஆனால் நீ ரொம்ப தப்பாக எல்லாம் பார்த்துட்ருக்கன்றாங்க. என் புள்ள அப்படி ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்கிற, அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தப்பாக சொல்லுவாங்கன்றீங்களா? கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து தப்பாக தான் சொல்கிறாங்க, தவறாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என் புள்ள எந்த ஒரு பொண்ணுங்க கிட்ட அப்படி நடந்துக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு என் பையனை பற்றி அப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னா அது வந்து
வேணுன்ட்டே யாரோ சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குன்றாங்க. அதாவது பிடிக்காத யாராச்சும் ஒரு நபராக தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. சஞ்சய் எதுவாக இருந்தாலே நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. பெரியம்மா கவலைப்படாதீங்க, ஆறுமுகத்தை நான் வெளியே எடுத்துடுறேன், தேவையில்லாமல் இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னப்பா ஒன்று போனால் ஒன்று நம்மளுக்கு இப்படி பிரச்சனையாக வருது, அந்த ஆண்டவன் ஏன் தான் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டத்தையும் இவ்வளோ சோதனையும் கொடுக்குறான்னு தெரியலன்றாங்க. ஒன்று போனால் ஒன்று மாற்றி மாற்றி நம்மளுக்கு பிரச்சனை மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டுலாம் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய சிவா இருந்துட்டு, வேண்டாம் பெரியம்மா, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் சரிங்களா, நான் ஆறுமுகத்தை எப்படியாச்சும் வெளியே எடுப்பேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அந்த இடத்துல ரொம்பவே திமிர் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய சஞ்சய் இருந்துட்டு. அதுக்கு ஆறுமுகம் இருந்துட்டு, டேய் சஞ்சய், நீ எந்த பிளானோட கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு தெரியுதுறான்றாங்க. ஓ, உனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சா, நீ பிளானோட தான் பைரவியை இங்கேருந்து அனுப்பிச்சிருக்கா. ஆமாம், பைரவிக்கு வெளியூரில் போய் வேலை செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்ததே நான் தான். ஏன்னா எப்படியாச்சும் அவள் உன்னை விட்டு பிரியணும்னு நினச்சான், அதே மாதிரி பண்ணிட்டேன்ல. இது தான்டா சஞ்சய்ன்னு சொல்கிறது. ஏன்னா என்னுடைய பைரவியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படி நான் உயிருக்கு உயிராக நேசிப்பேனா, உயிருக்கு உயிராக நான் காதலிப்பேனா. ஆனால் நான் காதலிச்ச பொண்ணு நீ அல்லாக்க தூக்கிட்டு போயிடுவீங்க, அது எப்படி அப்படின்றாங்க. ஏன்னா நான் உசுராக காதலிச்சவ பைரவி. அப்படி இருக்கும் போது யாருக்காகவும் எவனுக்காகவும் நான் காதலிச்ச பொண்ணு என்னால் விட்டு கொடுக்க முடியாதுடா அப்படின்றாங்க. ஏன்னா என்னுடைய உசுரடாவை அப்படி இருக்கும்போது நான் உனக்கு விட்டு கொடுத்துருவேன்னா நீயே ஒரு பட்டிக்காடுடா. அப்படி இருக்கும்போது அவன் கூடலாம் வாழ்கிறதே பெரிய விஷயம், அது இத்தனை நாளுன்றாங்க. அவள் திரும்ப வரத்துக்குள்ளே நீ எப்படிப்பட்டவன்றதை அவள் தெரிஞ்சுட்டு அவளே உன்னை விட்டு விலகி போயிடுவான்றாங்க. இப்படி ஒருத்த முடிய நம்ம இவ்வளோ நாளாக வாழ்ந்துடணும் அப்படின்ட்டு அவன் நினைக்கணும்டா அப்படின்ட்டு ஆறுமுகத்தை ரொம்பவே அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. சஞ்சய், நீனா மேலும் மேலும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க, என்னுடைய பொறுமைக்கு ஒரு அல்ல இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சா அவள் இப்படி ஒரு ஃப்ரெண்டான உன்னவே கேவலமாக நினைப்பான். யார்? பைரவியா? டே ஆறுமுகம், பைரவி அப்படியெல்லாம் என்னை கேவலமாக நினைக்க மாட்டா. ஏன்னா இப்படி ஒரு புருஷனாண்டு முகத்தில் தாண்டா அவள் காரி துப்புவா, உன்னை தாண்டா கேவலமாக நினைப்பான் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக பேசிட்டு இருக்காங்க. ஆறுமுகத்தை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஆறுமுகத்துக்கு கஷ்டம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆறுமுகத்துக்கு கஷ்டம் கொடுத்துட்ருக்காங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, நீ இதுக்கான தண்டனை கண்டிப்பாக அனுபவிப்பன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆறுமுகத்தை போட்டு அடியடி நடிக்கிறாங்க. உடனே அட்வொகேட்டை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல ஆறுமுகம் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு சிவா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சிவா இருந்துட்டு, சஞ்சய் என்ன பண்ணிகிட்ருக்க, கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சின்னு இருக்கா, ஆறுமுகத்தை இந்த அளவுக்கு நீ டார்ச்சர் பண்ணுற, பின்ன அவனை கொஞ்சிட்டு இருப்பாங்களா அப்படின்றாங்க. ஏன்னா அவன் பண்ணது எவ்வளோ பெரிய வேலை. அப்படி இருக்கும்போது அவனை இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணி ஆகணுன்றாங்க. அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் மேலும் மேலும் அவன் தப்பு பண்ணான்னு பண்ணிட்டு இருக்கல, இதுதான் ரொம்ப பெரிய தப்புன்றாங்க. உன்னோட டியூட்டியை நீ கரெக்டாகவும் நேர்மையாகவும் பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு உன்னோட டியூட்டியை இந்த மாதிரி தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்க பார்த்தியா, அது ரொம்பவே தப்பு அப்படின்றாங்க. எப்படி ரொம்ப தப்பு, இதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வொகேட் எல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு சஞ்சய் இருந்துட்டு, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, இப்போல்லாம் கண்டிப்பாக வெளியே விட முடியாதுன்றாங்க. ஏன்னா இவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அட்வொகேட் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர் சஞ்சய், நீங்கள் என்னவோ வேணும்ன்ட்டு பழி வாங்குற மாதிரி இருக்குது. உங்களுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் ஆறுமுகத்தை இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் கோர்ட்டில் சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வேலையை போய்டும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஏதோ தப்பு பண்ணியே, நான் கரெக்டாக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக ஆறுமுகம் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தொழிலில் நிறைய பெண்களும் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஆறுமுகத்தை பற்றி ஒரே பெண்கள் கூட தவறாக சொல்லலை. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். ஒரே பெண்கள் கூட ஆறுமுகம் தவறானவர்னு சொல்ல, ஒரு பொண்ணு கூட தவறான பார்வையிலையும் அவர் பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு கேவலமாக சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கன்றதே இல்லையா அப்படின்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்ட்டு எவ்வளவோ அந்த அட்வொகேட் சொல்கிறாங்க. சஞ்சய் இருந்துட்டு, 4-5 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க ஆறுமுகத்தை பற்றி தவறாக சொன்னதுனால தான் நாங்கள் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோம், எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. உடனே சிவா இருந்துட்டு, சார்
இந்த சஞ்சய் இதை போய் சொல்லிட்டு இருக்கானுவாங்க. அதுக்கு அட்வொகேட் இருந்துட்டு ஆமாப்பா இந்த சஞ்சய் போய் தான் சொல்லிட்டு இருக்கான், ஆறுமுகத்துக்கும் இவனுக்கும் ஏதோ பர்சனலாக வேறு பிரச்சனை இருக்குது, அதனால தான் மைண்ட் அதை வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. சார் அதுக்காக இப்படி எல்லாமும் பண்ணலாமா சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே. தப்பு தான்ப்பா, ஆனால் அவன் தான் கேட்க மாட்டேங்கிறான். நீ எதுவாக இருந்தாலும் நம்ம கோர்ட்டில் சொல்லிக்கலாம், அதாவது சண்டே வந்து கோர்ட் இருக்காது, மண்டே நம்ம பார்த்துக்கலாம். மண்டே பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து சஞ்சய் பண்ணது தவறுன்னு சொல்லிட்டா சஞ்சய் வந்து வேலையை விட்டே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆறுமுகத்தை வெளியே எடுத்துடலாம் சார். இப்போவே ஆறுமுகத்தை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான், இன்னும் ஒரு நாள் ஆறுமுகத்தை எதுவும் பண்ண மாட்டான்னு என்ன சார் நிச்சயம்ன்றாங்க. அது நம்ம கையில் இல்லைப்பா, ஏதாச்சும் பண்ணாலே கண்டிப்பாக வந்து மேல் இடத்துல இருக்கவங்க சஞ்சயை சும்மா விட மாட்டாங்க, ஆறுமுகத்தை அந்த அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டான், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்றாங்க. ஏன் இந்த சஞ்சய் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சஞ்சய் பண்ணுற அந்த ஆட்டிடியூடெல்லாம் பார்த்துட்டு சிவாக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய ப்ரெமோவில் எப்படி ஆறுமுகத்தை நல்ல மாதிரி வெளியே கொண்டு வர போகிறாங்க சிவா அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய ப்ரெமோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.